கிறிஸ்து இயேசு சிலுவையில் கூறின 5ஆம் வார்த்தை, நான் தாகமாய் இருக்கிறேன் என்று நாம் அனைவருக்கும் நன்றாக தெரிந்திருக்கிறோம். I am thirsty. அன்றைக்கு தாகமாய் இருந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் பல விஷயத்திற்கு தாகமாய் தான் இருக்கிறார். பல நேரங்களில் அவருடைய இதயம் எதற்காக துடிக்கிறது என்பதை சுவிசேஷங்களில் நாம் நன்கு அறிவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 37-38 அறுப்போ மிகுதி, ஆட்களோ குறைவு. உன்னுடைய பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி பார், அவர் அறுவடைக்காக ஆட்களை அனுப்பட்டும். இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல இருக்கிறார், விசுவாசிகள் ஒரு இடத்துல இருக்கிறார்கள், மூன்றாவது உலகம் ஒரு இடத்துல இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை எல்லாமே செய்யணும் அப்படின்னா விசுவாசிகளிடத்திலிருந்து அவர் எதிர்பார்க்க மாட்டார். ஆனால் அந்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு. 3ஆம் வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது அந்த இடத்துல எவ்வளோவர் இருந்தாங்க அல்லவா? சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நேரம், நியரிங் டெத் ஆஃப் கிரைஸ்ட். எத்தனையோ பேர் அந்த இடத்துல இருந்தாங்க. ஆனால் பொறுப்புன்னு வரும்போது அவருடைய கண் ஒரு சீடனை நோக்கி பார்க்கிறது. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் தாகமாய் இருக்கிறேன். சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அவருடைய தாகத்தில் நாம் பங்கு பெறுகிறோமா?